குழம்பு செஞ்சேன்னா 4 எண்ணெய் ஊற்றுவேங்க. நல்லெண்ணெய் ஒரு 50 மில்லி மாதிரி ஊற்றிட்டேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தாம நான் மீன் குழம்பு வைக்கிறதில்ல. தேங்காய் எண்ணெய் ஒரு 50 மில்லி மாதிரி எல்லாம் நெய்யும் கொஞ்சம் சேர்த்துவேன். விளக்கெண்ணையும் கொஞ்சம் சேர்த்திக்குவேன். எல்லா எண்ணெயும் சேர்த்து ஒரு 100 மில்லி ஆகிற மாதிரி மீன் குழம்புக்கு நான் எண்ணெய்கள் சேர்த்துக்குவேன். கடுகு ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கடுகு போட்டுக்குவேன். கடுகு வெடிக்குது. கருவேப்பிலை சேர்த்துக்குவேன். இது எல்லா எண்ணெயும் சேர்த்துக்கிறதுனால நுரக்கட்ட மாதிரி தான் எண்ணெய் இருக்கும். கொஞ்சமாக வெங்காயம் சேர்க்க போகிறேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இது வெந்தயம் இருக்குல்ல, தக்காளி, பூண்டு ஒரு 20 பல் பூண்டு, ஒரு வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், அப்புறமா இருக்குல்ல ஒரு துண்டு தேங்காய், கொஞ்சம் புளி வச்ச சீரகம், இது எல்லாம் போட்டிருக்கேன். சீரகம், வெந்தயம், வெங்காயம் போட்டிருக்கேன், புளி போட்டிருக்கேன், தேங்காய் போட்டிருக்கேன், இது தக்காளி போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டு இப்போ இருக்குல்ல சாம்பார் தூள், மிளகாய் தூள், கொஞ்சம் மல்லித்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு இதில் வச்சிருக்கேன் அரைச்ச மசாலாவில். இப்போ இது இது வெங்காயம் போட்டிருக்கேன். இது வணங்கினதும் இப்போ இந்த மசாலா எல்லாம் போட்டு இந்த எண்ணெயிலே வணக்க போகிறேன். அடி விதத்தில் இருக்குல்ல வதங்கிருச்சு. நான் அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் இந்த இதில் போடுறேன். இந்த எண்ணெயில் போட்டு இது நல்லா இருக்குல்ல பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்க போகிறேன். இதுக்கு உண்டான கல் உப்பு போட போகிறேன். போட்டேன். இப்போ பாருங்க அது கொதிக்குது. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர மாதிரி தெரியுது. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு உண்டான தண்ணி இந்த தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா இப்போ கொதிச்சு அது ஆனதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ மீன் குழம்பு அது இருக்குல்ல சுண்டி போச்சு. நல்லா கொச்சி அது இருக்குல்ல ஓரளவு அந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் இதில் மீன் போட போகிறேன். பாறை மீன் வாங்கியிருக்கேன். ஒரு கிலோ குழம்புக்கு போட்டுக்குவோம். பாறை மீன் போட போகிறேன். அதுக்கப்புறம் இதை நல்லா இப்போ கொதிக்க விட்டு இதுல அப்படியே மூடி வச்சிட போறேன். எல்லாமே சரியா இருக்கு. புளிப்பு காரம் எல்லாமே இருக்கு. நல்லா டேஸ்டியா இருக்கு. எங்க அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி இது. அதே மாதிரி நானும் 1 கிலோ வச்சுக்கிட்டு இருக்கேன். மீன் குழம்பு சூப்பரா இருக்கும். சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு ரொம்ப அருமையா இருக்கும். சாப்பாடு மீன் குழம்பு இப்போ பாருங்க, நான் வச்சு மீன் குழம்பு சாப்பாட்டில் போட்டிருக்கேன். மீன் குழம்பு பொரிச்ச மீன் டேஸ்டா இருக்கும். வாங்க சாப்பிடலாம்.